என்ன என்ன ஐட்டங்களோ பாருங்க, எல்லாமே வந்து சூப்பர் பைக்டாப்பா. வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல் ப்ரோ. இப்படியான ஒன்றுலாம் இறக்கணும். ஒரு காலகட்டத்தில் இப்படியான ஒரு வண்டி தான் இறக்கும், கவலைப்பட வேணாம். வணக்கம் டிஎம்எஃப், நான் உங்கள் ஆசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாம் வந்திருக்க இடம் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரிய நீலாவணை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு அவசரமான ஒரு கோல் ஒன்று வந்துச்சு எங்களுக்கு. இன்றைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்தே தீரணும் ப்ரோ. இன்றைக்கு வந்து எங்களுடைய கடை திறப்புலா முன்னிட்டு வந்து, அதாவது இதே நாளில் வந்து இந்த கடை திறந்து இன்றையோட 2 வருஷங்கள் முடிஞ்சுது. அப்போ இன்றைக்கு வந்து இந்த திறப்புலா வந்து எங்களை கடை திறக்கிற அனிவர்சரியை வந்து முன்னிட்டு நாங்கள் வந்து சரியான விலைக்கழிவுகளில் வந்து வண்டியில் கொடுக்க போகிறோம்னு வந்து சொல்லியிருந்தவங்க. அந்த வகையில் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே ஒரு வண்டியும் வந்து என்னென்ன ப்ரைஸில் போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். என்ன கண்டிஷனில் இருக்குது, பெஸ்ட் ஓனர் பைக்கா. அடுத்தது வந்து இன்னும் நான் வந்து இதில் முக்கியமான விடயங்களை சொல்லப்படுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு பைக் எடுக்கிறோம்டா, முக்கியமாக வந்து நம்ம என்னென்னத்தை வந்து பார்த்து எடுக்கணும். வேண்டா செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்க ஒரு ஆள் பாவிச்ச பைக் இப்போ புதுசாக வந்து நம்ம கம்பெனியில் எடுக்கக்குள்ளே நம்பி இப்போ எடுக்கலாம், எதையும் பார்க்கறது இல்லை, யாரையுமே கூட்டிகிட்டு போகிறது இல்லை. கம்பெனி என்றைக்கு எல்லாமே வந்து ஒரே ப்ரைஸில் வந்து கொடுப்பாங்க. அதனால் பயப்படுறது இல்லை, நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது வந்து செகண்ட் ஹேண்ட் பைக். அதாவது ஒரு ஆள் வந்து ஜூஸ் பண்ண பைக், இதுபோல் 2 பேர் வந்து ஜூஸ் பண்ண இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாம் வந்து பெஸ்ட் ஓனர் பைக் தான். செகண்ட் ஓனர்ன்ற இடமே இல்லை. ஏன்னா அவங்க பார்த்து தான் எடுக்கிற. அதாவது ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு ஃபேமஸான கடையண்டா பைக் ஷோரூம் என்றாலே இந்த ரசாத் மோட்டர்ஸ் தான். அப்போ பார்த்து தான் எடுக்கிறவங்கன்றபடியா இங்கே வந்திருக்கோம். அதுலேயும் வந்து நாங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டிய விடயம், நீங்கள் கண்டிப்பாக என்னென்னத்தை பார்த்து எடுக்கணும் ஒரு பைக்கில், எதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும்ன்றதை வந்து நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லுவோம். அடுத்தது வந்து எவ்வளோ இருந்தால் லீசிங் போடலாம், லீசிங்கில் எடுக்கலாமா, இல்லை ரெடி காசுக்கு தான் எடுக்கணுமா அப்படின்ற விடயங்களை வந்து நாங்கள் இதில் சொல்கிறோம். ஏன்னா அது முக்கியம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து பைக் எடுக்கிறவங்க ஆசைப்படுவோம். ஆனால் நம்மகிட்ட வந்து எல்லா மொத்த பணமும் வந்து இருக்காது. இப்போ 10 லட்சம் வச்சிருப்போம், மிச்சம் வந்து நம்மளால் அரேஞ்ச் பண்ணலாம் இருக்கும். ஆனால் ஆர்சி எடுக்கணுமென்று இருப்போம். இப்போ அவங்க எல்லாம் வந்து லீசிங் போடலாம். லீசிங் போட்டு எப்படியும் ஒரு 2 மாதத்துலேயே வந்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். டோட்டலாக முடிக்கலாம். அதில் வந்து கழிவு காசு இல்லாமல் வந்து அவங்க வந்து எல்லாம் முடிச்சு தருவாங்க ஃபினிஷிங்காக. அப்போ அந்த விடயங்கள் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய யூடியூப்புக்கு புதுசாக வந்துருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அடுத்த வந்து சொல்லிக்கொள்ளணும், நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுப்போம். இந்த ஷொப்போட ஃபோன் நம்பர் கொடுப்போம். நீங்கள் கண்டிப்பாக கால் எடுக்கலாம். கால் எடுத்து நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிற வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் எடுத்து கேட்கலாம். அடுத்த வந்து லொக்கேஷன் சொல்லுவோம், மறந்துடாம நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இன்னும் நிறைய விடயங்களை வந்து சொல்லிக்கொண்டே போவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஐ செட்டில் வந்து ஆர்சி ஒன்று இருக்குது. இந்த ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா 125. அதாவது இதே இதிலே வந்து நீங்கள் சில இடத்துகளில் பார்த்து எடுக்கணும், மோடிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து 200 அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து எடுக்கணும். இப்போ அதெல்லாம் பார்த்து ஏமாறப்படா. ஆனால் இது வந்து 125. 200க்கும் 125க்கும் டிஃப்ரெண்ட் வந்து ஒன்றுமே இல்லை. புக்கை பார்த்து தான் கண்டுபிடிக்கலாம். அடுத்த பைக்கை பார்த்தா ஓரளவு வந்து ஏற்கனவே எடுத்தவங்களுக்கும் இல்லை அனுபவம் இருக்கிறவங்களும் வந்து உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? அது நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா, இப்போ ஒரு 4 நாளைக்கு முந்தி பார்த்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து மறுபடியும் நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய வீடியோவை நம்பி பார்க்குற நீங்கள் ஏமாந்து போப்படான்றதுக்காக தான் நான் வந்து மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன். நான் இப்போ வாங்க இந்த ஆர்சியை வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஓனர் பைக் தான். 21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்டிஷன்லாம் பாருங்கள், எல்லாம் வந்து பக்காவாக இருக்குது. எதுவுமே வந்து இதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்படி ஏண்டா பெஸ்ட் ஓனர் பைக்குன்றதுக்குள்ளே எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். இதில் பார்த்தா தெரியும். அடுத்ததாக வந்து இதில் சொல்லிக்கொள்ள வேண்டியது, இது வந்து இதோட ப்ரைஸ் 12 லட்சத்துக்கு வந்து உங்களுக்கு தருவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து அதே போல் நிறைய பைக்கெல்லாம் வந்து இதில் இருக்குது. இப்போ இதே மாடலில் வந்து நிறைய பைக் இந்தியாவிலும் இருக்குது. நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். இன்னும் இதோட ப்ரைஸ் வந்து 12 லட்சம். அடுத்ததாக வந்து இதில் இன்னொன்று சொல்லிக்கொள்ளணும், நம்ம பெஸ்ட் ஓனர் பைக். அடுத்ததாக லீசிங் சம்மந்தமாக நீங்கள் கேட்பீங்க, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லுவோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சவுண்டெல்லாம் பார்த்துலண்டா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கேன்டா. ஒரு தனி
ஒரு சின்ன பையன் ஒருத்தன் பாவிச்சிருக்கான் போல இருக்குது. அது நல்லா பாவிச்சிருக்காங்க. அதாவது இப்படி சூப்பர் பைக்கெல்லாம் வந்து இலங்கையில் பெருசாக ஓட மாட்டாங்க. அதாவது நார்மலாக ஓடி திரிவாங்க. ஏண்டா கொஞ்சம் ஆசைகளுக்கு வாங்குறாங்கல்ல, நீ அப்படி ஒன்று பைக் பாடும் அதில் ஒன்று தான் இதுவும். அதே மாதிரி இந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி பண்டு 5 ஒன்று இருக்குது. இது வந்து BIW. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர், நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பைக். இங்கே பாருங்க, இந்த நல்லா வச்சுருக்கான் பொடியம், வச்சிருந்த பொடியம் வந்து நல்லா வச்சுருக்கான். அந்த சவுண்டை பாருங்க. அந்த அக்சிலேட்டர் வந்து நம்ம பிடிச்சாலே தெரியும் கையில் அந்த பைக் என்ன கண்டிஷனில் இருக்குன்றதை வந்து பிடிச்சி கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது ஒரு நல்ல மெக்கானிக் வந்து நார்மலாக இப்படி வண்டியை வந்து நார்மலாக ஒரு ஸ்டார்ட் எடுத்து பார்ப்பாங்க. இப்படி ஸ்டார்ட் எடுத்து பார்த்து சொல்லுவாங்க இது எப்படி கண்டிஷனில் இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையிலேயே பேர் லெவலில் இருக்க போய் காட்டுங்க இஞ்சால. இது வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கின்றது வந்து பார்ப்போம். முக்கியமாக இதில் தான் நம்ம வந்து பார்த்து எடுக்கணும். 22,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி. எல்லாம் வந்து அதை கம்மியான இதுக்குலாம் ஓடி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12 லட்சம். ஆனால் நீங்கள் நேரில் வார நேரம் உங்களுக்கு வந்து குறைச்சி தரலாம். சரியா? ஓகே, பாருங்கள் நல்லா வச்சிருக்கான் பையன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் BHTயில் வந்து 200. இந்த பைக் வந்து 200. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெஸ்ட் ஓனர் பைக். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதாவது எந்த அதாவது டச்சப் எதுவுமே இல்லை. பார்த்தா தெரியுது, பைக்கை பார்க்குற நேரம் தெரியும். ஒரு பைக்கை நம்ம வந்து நேரில் பார்க்குற நேரம் உங்களுக்கு இன்னும் விளங்கும். இது வந்து பாருங்கள், டயர்லாம் பார்த்தீங்கன்னா புது டயர், அதாவது MRF டயர் வந்து திருப்பி போட்டிருக்காங்க. பைக்கோட வரக்குள்ளேயும் வந்து இந்தியாவிலேயும் இந்த பைக்கோட வரக்குள்ளேயும் MRF டயர் தான் பாருது. சரியா? இது வந்து 33,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்தியாவில் வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 33,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதாவது கொஞ்சம் கூட ஓடி இருக்குது, அவ்வளோதான். இன்ஜின் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்ஜின் கெப்பாசிட்டி தான் நமக்கு முக்கியம். பார்த்தீங்களா? அப்படி ஒருக்கு அழுத்தணும், அம்புட்டு பயலும் ஸ்டார்ட் வந்து தான் பாரு. டூ ஹண்ட்ரட் தான்டாப்பா. உண்மையிலே பண்டு 5 சவுண்டுக்கும் 200 சவுண்டுக்கும் வந்து சரியான டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸ்டார்ட் எடுத்தோடனே சும்மா அல்டிமேட்டாக சவுண்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது. அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்குது. இப்போ ரெண்டும் கூடிய டிஃப்ரெண்ட்டை வந்து இந்த சவுண்டை பார்த்தீங்கன்னா தெரியுது. உண்மையிலே பண்டு 5 இன்ஜினுக்கும் 200 இன்ஜினுக்கும் வந்து உண்மையிலே வேறு லெவல் வித்தியாசம் அப்படி கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் சொல்ல போனால் என்னென்னா இதோட ப்ரைஸ் முக்கியம். உங்களுக்கு ப்ரைஸை வந்து சொல்கிறேன். இது வந்து 15 லட்சத்தில் இருக்குது. நீங்கள் நேரில் வார நேரம் உங்களுக்கு வந்து குறைச்சி தரலாம். ஆனால் இதே இது வந்து வெளியிடங்களில் வந்து 17 லட்சத்துக்கு விற்கிறாங்க. ஆனால் இதே இது வந்து சில வெளியிடங்களில் வந்து 12, 13 அதுக்குள்ளே எடுக்கலாம். அதாவது ஒரு பைக்கிட்ட கண்டிஷனை பொறுத்து இருக்குது. நம்பரை பார்க்குறவங்க முதல் அந்த பைக் அடிபட்டிருக்கா இல்லையான்ற அதே முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். இந்த பைக் வந்து அடிபடலை, நேரில் வந்து பார்க்கலாம். பெஸ்ட் ஓனர் பைக், அப்படி நல்லா இருக்குது பைக். அப்போ நீங்கள் எல்லாம் வந்து பார்த்து எடுங்க. அடுத்த ஒரு பைக் எடுக்க போகிறீங்கன்னா முக்கியமாக வந்து நீங்கள் ஒரு தெரிஞ்ச ஆக்களை கூட்டிகிட்டு போங்க. இப்போ யாராவது பைக்கில் நிறைய அனுபவம் இருக்கிற ஆக்களை கூட்டிகிட்டு போகலாம். அதுக்காண்டி நான் என்ன சொல்ல வரல, நமக்கெல்லாம் வந்து பெருசு அனுபவம் இல்லை. இப்போ கொஞ்சம் தான் இப்போ ஆரம்பிச்சு சின்ன சின்ன பையன்கள் நிறைய மெக்கானிக்கெல்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆக்கள் இருப்பாங்க, அவங்கள கூட்டி கொண்டு எடுக்கலாம். ஏன்டா நம்ம ஒரு 15 லட்சம் கொடுத்து எடுக்க மாட்டேக்க நமக்கு வந்து ஒரு கனவு பைக் இல்லைனே. இலங்கையில் இருந்துட்டு ஒரு 15 லட்சத்துக்கு பைக் எடுக்கிறேன்டைக்கு ஒரு பெரிய கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகணும் அந்த காசெல்லாம். அப்போ அப்படியே நீங்கள் எடுக்கல நல்ல ஆக்களை வந்து கூட்டி கொண்டு போய் பார்த்து நல்ல பைக்காக பார்த்து எடுங்க. அப்புறம் எடுத்த உடனே ஏமாந்து வேலை இல்லை. இங்கே வந்து நீங்கள் எடுக்கிறீங்களா இவிடத்தை நீங்கள் பார்த்து சொல்லலாம், என்ன பிள்ளை இருக்கோ அதெல்லாம் வந்து உடனே நீங்கள் சுட்டி காட்டலாம். அப்படி உடனே செஞ்சுருவாங்க. சரியா? அதே மாதிரி நான் இதில் சொல்லிக் கொடுறேன். அப்படி ஒரு ஆஃபர் வந்து இவங்க கொடுத்து கொண்டிருக்காங்க. என்ன பிள்ளை இருந்தாலும் உடனே செய்யக்கூடிய மாதிரி அவங்களோட கடையில் இருந்து அவங்க கொடுத்து கொண்டிருக்காங்க தனிப்பட்ட முறையில். இருந்தால் இங்கே கண்டிப்பாக வாங்க. அதே போல் இந்தியாவில் வந்து முக்கியமான ஒரு பைக் ஒன்று பார்ப்போம். அதாவது எல்லாருக்குமே வந்து பிடிச்ச பைக். இவ்வளோ நேரம் பார்த்து கொண்டு வந்த RC எல்லாம் வந்து இன்னும் இறக்குமதி இல்லை. இது எல்லாம் வந்து இறங்குது. இது இறங்குனாலும் இப்போ நம்ம பழைய பைக் எடுக்கிறவங்க நிறைய பேர் விரும்புவோம். இப்போ இறங்குற புது பைக்குக்கும் இப்போ இந்த பைக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா BIG நம்பர் லாஸ்ட்டாக வந்து நம்ம அதுக்கு பிறகு பைக் வந்து இறங்கலை. ஏன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டியும். சொல்கிறதுக்கு அப்படி ஒன்றுமே இல்லை. அது கம்பெனி பெயிண்டிங்கோடு இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. வேறு என்ன சொல்லணும்,
அப்படின்ட்டு இல்லை சொல்கிற அளவுக்கு. இதில் பாருங்கள், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து நம்ம மீட்டரை பார்ப்போம், எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கின்றதை பார்க்கணும், அது முக்கியம் தானே. 29,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குந்தா பார்த்தீங்கன்னா தெரியும். 29,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டி. பாருங்கள் ஒரு பைக்கை பாருங்கள் எப்படி இருக்குண்டு பார்த்து சொல்லுங்களேன். உங்களோட கருத்துக்களையும் வந்து நீங்கள் சொல்லணும், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லோரும். அதாவது எப்படி இருக்குன்னு வண்டியில் பார்த்து சொன்னால் தான் எனக்கும் தெரியும். அடுத்தா வந்து என்னென்ன பிள்ளைகள் வந்து இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடணும். பைக்கில் எப்படி நம்மளை பார்த்தா மேலோட்டமாக தெரியும். அப்போ நீங்கள் அதுகளையும் வந்து சொல்லிக் கொடுங்க. அதாவது என்னென்னா இந்த இதுகளில் நான் இன்னும் சொல்லாமல் விட்டுருக்கேனா, இதை சொல்லலை ப்ரோ, இந்த நீங்கள் சுட்டி காட்டலை அப்படின்றா நீங்கள் வந்து சொல்லிக்கொள்ளலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 12,50,000. நேரில் வந்து எடுக்கிற நேரம் இன்னும் குறைக்கப்படும். அதே வேளை நீங்கள் லீசிங்கில் எடுக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ்க்கு தருவோம். இப்போ 12,50,000 லீசிங்கில் எடுக்கிறேன்டா இப்போ அது கூடுமண்டு இல்லை, அதுக்குள்ளே கொஞ்சம் குறையும். அதே வேளை ரெடி காசு இண்டைகளில் இன்னும் குறையும். நீங்கள் அதெல்லாம் வந்து கவலைப்படத்தே இல்லை. நீங்கள் நேரில் வாங்க, நேரில் வந்து பேசலாம். பேசிட்டு வந்து நீங்கள் பைக் எடுக்கலாம். அது என்ன தெரியும், இதுவும் பெஸ்ட்டான பைக் தான், வேறு எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் போவோம். BIDயில் இருக்குது 8770 இந்த வண்டியில் பாருங்கள். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஓனர் தான். எல்லா வண்டியும் வந்து பெஸ்ட் ஓனர். அதாவது இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எல்லா வண்டியும் பெஸ்ட் ஓனர். இங்கே இருக்கிற வண்டி எல்லாம் வந்து பார்த்தீங்களா. பெட்டியெல்லாம் வந்து பரவாயில்ல, பெட்டியெல்லாம் 100க்கு 100% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது பெட்டியெல்லாம் வந்து பிள்ளை இருக்காது. இப்போ டெஸ்டோன பைக்குகள் தானே. அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க சின்ன சின்ன இஷ்யூ எல்லாம் சொல்லப்படா ப்ரோ உண்டு. ஆனால் இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்கணும். அதாவது சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் இப்போ ஒரு 10 சின்ன பிள்ளை வந்து ஜெண்டா அதிலே போயிடும் வந்து 1,00,000 காசு. அப்போ சின்ன சின்ன பிள்ளைகளையும் வந்து நம்ம இதில் சுட்டி காட்டணுமென்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். பெட்டி எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அப்படி இப்படின்னு எல்லா உங்களுக்கு பிள்ளைங்களையும் வந்து நான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போமாங்க. இங்கே 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாருங்கள். 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது வந்து பரவாயில்ல, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வந்து 125 சரியா, 200 இல்லை, இது 125 நல்லா இருக்குது. இதோட சவுண்ட் டைம் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. பரவாயில்ல, வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே. அந்த மாதிரி இருக்குது சவுண்டெல்லாம். அடுத்த டயர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் புது டயர். அடுத்த பின்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புது டயர். அப்படி இதெல்லாம் வந்து சொல்லிக்கொள்ளணும். இப்போ இதெல்லாம் வந்து இப்போ டயர் மாத்திரண்டானு இப்போ 20,000 கிட்ட வேணும் போல வைக்கிறேன். இப்போ 2 டயர் மாத்திரண்டா. அப்போ இதெல்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்து எடுக்கணும். அடுத்த இன்ஜின் பெயிண்டிங் எல்லாம் பாருங்கள். பெயிண்டிங் எல்லாம் வந்து கம்பெனியோட வந்த பெயிண்டிங் அப்படி இருக்குது. நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியும். ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து 9 லட்சம் சரியா. 9 லட்சம். நீங்கள் நேரில் வர நேரம் குறைச்சி எடுக்கலாம். அதுதான் நம்ம வளமையாக எல்லா வைக்கிங் சொல்கிற மாதிரி தான். அதே போல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா BIL தான். இதுவும் வந்து I நம்பர் லாஸ்ட்டாக வந்த மாடல் தான். இதுவும் வந்து 125. இது நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்த இதில் வந்து சொல்லிக்கொள்ளணும், இதுக்கு வந்து மக்காட்டெலாம் கலட்டி இருக்குது. பின்னுக்கு வந்து பாருங்கள், பின்னுக்கு வந்து தெரியுமா நினைக்கிறேன் உங்களுக்கு. நில வந்தீங்கன்னா மக்காட்டெலாம் கலட்டி இருக்கா, ஒரு கெத்தா ஓடி தெரிஞ்சுக்கான் பையப்பில்ல. அதுக்கு வந்து பார்க்குற நேரம் மக்காட் கலட்டை இல்லை, அது வந்து அப்படியே கம்பெனியோட வந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்குற நேரம் இப்போ டிஃப்ரெண்ட் தெரியுது. அதனால் இது கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கும். இப்படி மக்காட் கலட்டி வர்ற எனக்கு பிடிக்குமா, அதனால் நான் சொல்லி கொடுத்தேன் லுக்காக இருக்குண்டு. அதே போல் உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு ஆளுக்கும் ஒரு டிசைன்கள் இருக்குன்னு தானே ஒரு மாதிரி மோடிஃபை பண்ணி வச்சுருப்பீங்க சரியா. அடுத்த இது வந்து எல்இடியா மாப்பிள்ள? இல்லை எல்இடி இல்லை. இது வந்து அந்த பார்க் லைட் தானே ஏண்ணே. அதெல்லாம் வந்து ஒரு பக்காவாக கொடுத்துருக்கு. அது மஞ்சள் தானே வாரதுண்ணே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்து வேறு லெவலில் இருக்குது. ஓகே, அடுத்தது அஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா BINல் இருக்குது என்ன, BIN நம்பர். அதாவது நம்ம பைக் எடுக்கிறவங்க சில பேர் வந்து இந்த நம்பரையும் பார்ப்பாங்க. இது என்னென்னா இந்த நம்பர் பிளேட் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற காரணம் வந்து இதில் நம்ம ஒரு தகடண்டு போட்டுமே நம்பர் பிளேட் போட்டக்கூடிய அந்த பிரேமண்ட் இல்லை, அதனால் வந்து சின்னதாக இருக்குது. சில பேர் நம்பரை பார்ப்பாங்க. அடுத்து அந்த லக்கி நம்பர்கள் எல்லாம் சில பேருக்கு 01 அடுத்த 4 4 வரணும். அப்படி வந்துச்சுன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படியே நம்பர்கள் சில பேர் விரும்பிய நம்பர்களை வந்து கேட்டு எடுப்பாங்க. அப்படி நம்பர்களில் பைக் இருக்கா ப்ரோ, எங்களுக்கு கொஞ்சம் அந்த பைக்கில் ராசி நல்ல நம்பர் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி சில பைக்குகள் இருந்தால் நீங்கள் வந்து இந்த இதில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்டா நிறைய பேர் வந்து பைக் எடுக்கிறவங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து எடுக்கிறவங்க ஈஸியாக இருக்கும் சரியா. அடுத்த வந்து இதில் வந்து நம்ம சொல்லிக்கொள்வோம், இந்த பைக் வந்து நம்ம இங்கே போகிறோம் என்ன, அப்படி தான் இப்படி ஓடி போகிறோம் மாறி இதுவும் வந்து நல்லா பல்பெல்லாம் கொடுத்து வேறு லெவலில் இருக்குது. இதில் மீட்டரை வந்து பாருங்கள்,
21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டி. அது நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்படியே வந்து கம்பெனி பெயிண்டிங். அடுத்த டயர்லாம் வந்து புது டயர்கள். பயங்கர லுக்காக இருக்குது பார்க்குற நேரம். நிறைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு கனவு பைக்காக இருக்கிறது வந்து இந்த டியூக்குன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 லட்சம். இதோட ப்ரைஸ் வந்து 9 லட்சம். நீங்கள் நேரில் வர நேரம் குறைச்சி தரப்படும். என்ன அப்போ ஆசன் 3 பைக்குமே 9 லட்சம்னு சொல்லி கொண்டிருக்கான்னு பார்க்குறேனே. மூன்றுமே வந்து பிஐ நம்பர். அப்போ ஐயில் வர இல்லைக்குள்ளே 9 லட்சம் அப்படி அந்த ப்ரைஸுக்குள்ளே தான் பெறும். இந்த மூன்றுமே நம்ம இந்த பார்த்து கொண்டிருக்க மூன்றும் 9 லட்சம் ரூபா ஏன்னா பிஐ. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதான் நம்ம அதாவது 200. அப்போ அதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கூடவாக இருக்கும். இனி நம்ம பார்க்க போகிற இந்த 2 பைக்குமே வந்து 200. சரியா, இவ்வளோ நேரம் பார்த்த பண்டு போய் பார்த்தோம் நம்ம டியூக்கில். இப்போ 200 இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக. ஏன்டா இதோட ப்ரைஸ் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு பைக் எடுக்க போகிறோம், நிறைய ஆசைப்பட்டு எடுக்கிறோம் என்ன. அப்போ நல்ல பைக் எடுக்கணும். அதனால் நான் வந்து நல்லா சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருக்குதோ அப்படியே சொல்லுவேன். அதனால் நீங்கள் நல்லா பாருங்கள். இது வந்து பிஹெச்பி நம்பர், அதாவது ஹெச் நம்பர்ன்றக்கே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2019ஆம் ஆண்டு வந்த மாடல் என்ன. 20 பிஐ தான் வரும். இது வந்து ஹெச் நம்பர். அதுக்கு பிறகு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டயர்லாம் பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே வந்து பார்க்கலாம் நல்ல கண்டிஷனில். பைக் வந்து நல்லா இருக்குது பார்க்குற நேரம். ஆனால் நீங்கள் எடுக்க வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பைக் வந்து நல்ல ஃபேமஸாக எடுக்கக்கூடிய ஆக்களை வந்து கூட்டிட்டு வாங்க. உண்மையிலே 10 லட்சம் ரூபா இதோட ப்ரைஸ் வந்து 10 லட்சம் ரூபா. நேரில் வர நேரம் குறைச்சி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று சொல்லிக்கொள்ளணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஏற்கனவே நம்ம பார்க்குற நேரம் 12 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருந்தவங்க. பிஐ பிஹெச்னு எல்லாம் வந்து 12 கொடுத்துருந்தவங்க 200. இது வந்து 200லேயும் அதாவது என்ன பிரச்சனைண்டா இதில் பிஹெச் அதாவது ஐ நம்பர் இன்றைக்கே 12 கொடுப்பாங்க. இப்போ ஹெச் நம்பர் இன்றைக்கே உங்களுக்கு லாபத்தில் வருது. அதுக்கு முன்னாடி அவங்க இன்றைக்கு அவங்களுடைய கடை வந்து திறந்த நாள். சரியா, இந்தியோட 2 வருடங்களாகிட்டு அவங்களோட கடை திறந்து. அப்போ அதை முன்னிட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் தம்பி. அதாவது நிறைய கொடுக்கலாது எங்களால் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ப்ரைஸில் வந்து கம்மியாக கொடுக்குற நேரம் அதாவது நம்முடைய கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமென்று சொல்லியிருந்தவங்க. அப்போ அந்த வகையில் இந்த வண்டியெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் குறைச்சிக்காங்க. இது வந்து 10 லட்சம் ரூபாய் 200 எடுக்கலாம். ஆனால் வெளியில் வந்து எடுக்கலான்னு நினைக்கிறேன். 10க்கு நேரில் வர நேரம் 10க்கு உள்ளே எடுக்கலாம். சரியா, அப்போ ரெடி கேஷ் இன்றைக்கு இன்னும் வந்து கழிப்பாங்க. நேரில் வந்து நீங்கள் பேச இன்னும் கழிப்பாங்க. அப்போ நேரில் வந்து எடுக்கிற நேரம் இன்னும் குறைச்சி எடுக்கலாம். இப்போ அங்கேருந்து விலை கேட்குற நேரம் நீங்கள் ஃபோனில் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்து கொண்டு இருக்கீங்க எல்லோரும். அப்போ இதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கேட்குற நேரம் அவங்க சொல்லுவாங்க ப்ரோ 10 சொன்னது. ஆனால் நாங்கள் நேரில் வந்து எடுக்க போகிறோம் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக குறைப்பாங்க. அதோட நம்முடைய டீமை ஆசன் டியூட்டி பார்த்து நாங்கள் சொன்னீங்கன்னா நம்முடைய ப்ரொமோட் கோட்டையும் வந்து நீங்கள் பயன்படுத்துகிற நேரம் இன்னும் வந்து உங்களுக்கு குறைச்சி தருவாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய டிஸ்கவுண்ட் எல்லாம் வந்து இருக்குது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை யாருமே. இந்த பைக் ஒரு தடவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அதே போல் இந்தியாவில் மட்டக்களப்பு மாவட்டத்திலேருந்து வரவங்களுக்கு வந்து மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி அடுத்து அப்படியே தாண்டி வந்தால் கோட்டைக்கல்லாரெல்லாம் தாண்டி வந்தோம்னா இந்தியாவில் பெரிய நீலாவணி என்ற இடம் தான் பெறும். அதோடத்து வந்தீங்கன்னாலும் ஹெச்என்பி பேங்க் தான் வாங்க வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரசாத் மோட்டோர்ஸ். அதை அடுத்து வந்து நின்று பார்த்தாலே தெரியும் ரசாத் மோட்டோர்ஸ். அதே போல் அதுக்கு பக்கத்தில் வந்து இந்தியாவில் காட்டுங்க அங்கே மூன் வில்லேஜ் எல்லாம் இருக்குது பாருங்கள். மூன் வில்லேஜ் இப்போ லாஸ்ட்டாக திறந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க டிக்டாக்ல எல்லாம். அது இருக்குது. அடுத்த பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. அப்போ அந்த லொக்கேஷனில் வந்து ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து நம்ம பார்ப்போம் அடுத்த பைக்கை. இது வந்து 200 தான். இதோட நம்பர் பிளேட் வந்து கலட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வரும். சரியா, நம்பர் பிளேட் பூட்டக்கூடிய ஃப்ரேம் அது பூட்டுறதுக்காக கலட்டி வச்சுருக்காங்க. அது வந்து பூட்டினவங்க அப்புறமா வந்து நம்ம இதில் வந்து பூட்டினோம்டா ஓகே. மற்றபடி எல்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது பாவிச்சவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். சும்மா அந்த மாதிரி வச்சுருந்துக்கார் வண்டியை. எப்படி இருக்குது அதாவது ஒரு சரியான ஒரு மெக்கானிக் வந்தோமேண்டா இப்போ ஸ்டார்ட் எடுக்காமல் சும்மா இப்படி கையை வச்சு இப்படி பார்த்தாங்கண்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய ஆக்கள்லாம் இருக்காங்க. இப்போ அண்டைக்கு ஒருத்தர் வந்தார் பைக் எடுக்க. நார்மலாக அப்படி கீயை போட்டுட்டு நார்மலாக அவருக்கா ஸ்டார்ட் அடிச்சுனார். பரவாயில்ல தம்பி நல்லா இருக்குது பைக் நல்லா இருக்குது நல்லா பாவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்படி அதாவது பார்த்த உடனே எடுக்கக்கூடிய ஆக்கள்லாம் இருப்பாங்க. அப்படியான திறமைசாலியில் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து எடுக்கலாம். அது நம்ம கடைக்கு வரைக்கும் யாருமே தேவையில்லை. சரியா, இப்போ நீங்கள் நம்பி வரலாம், நம்பி வந்து எடுக்கலாம். அப்படி நல்ல பைக்குகள் தான் இங்கே இருக்குது. எல்லாம் வந்து பெஸ்ட் ஓனர் பைக். இதுவும் வந்து பெஸ்ட் ஓனர் பைக் பார்த்தீங்கன்னா 200. சரியா,
200 பைக். அது வேறு என்ன சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது இதில் ஒன்றுமே இல்லை. டயர்லாம் வந்து நல்ல டயர்கள், புது டயர்கள், நல்ல கண்டிஷனில் இருக்குது டயர்லாம். அடுத்த பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா கம்பெனி பெயிண்டிங், அதாவது எந்த டச் அப்புமே செய்யலை பாருங்கள், பைக் எடுத்த மாதிரியே இருக்குது அப்படியே. அடுத்த இதில் ஒன்று என்னென்னா சொல்லிக்கொள்ளணும், இந்த சிக்னல் மட்டும் மாற்றினாங்க, இந்த சிக்னல் மாற்றினேன். அப்போ அடுத்து வந்து வேறு இந்த கண்ணாடி மாற்றினாங்க, இந்த கண்ணாடி ஒன்று மாற்றினேன் இந்த சைட்டு. அப்போ இதில் வந்து சொல்லிக்கொள்ளணும், இப்போ பைக் எடுக்க வரைக்கும் கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம என்னென்ன பிரச்சனையோ அதில் வந்து சொன்னால் தான் அவங்களும் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நல்ல பைக்கெலாம் பார்த்து எடுத்து போவாங்க. சரியா? அப்போ இதில் வந்து வேறு எது பிள்ளையுமே இல்லை. மீட்டர் வந்து பாருங்கள், மீட்டர்லாம் வந்து நல்லா வேலை செய்யுது பாருங்கள். பாப்போம் 10,000 கிலோமீட்டர். சரியா? இந்த 21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சரியா? 21,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. இது வந்து உங்களுக்காக விலை கழிவு. சரியா? சரியா, நான் வந்து இதுக்கு வந்து நான் விலை சொல்கிறேன், 9,99,991 ரூபா காணுமா? இந்த விலைக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நேரில் வர நேரம் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்து 10 லட்சம் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சொன்ன விழானே. ஓகே, இதோட ஃபோன் நம்பரை சொல்கிறேன். அடுத்த வந்து லீசிங் சம்மந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கிறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுடைய நண்பர்களும் வந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க. சரியா? ஓகே டிஎம்எஃப், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளலாமே. இவ்வளோ பைக்கை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு பைக்கும் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, அதாவது எப்படியான நிலைமையில் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து அப்படியே சொல்லியிருக்கோம். அதாவது இந்த கடையை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கிட்ட வந்து சொல்லி தந்தவங்க, ஒளிவு மறைவுன்றது வைக்கணும் தம்பி. ஏண்டா நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்க நல்லதாக வந்து கொடுக்கணும். அதனால் ஒளிவு மறைவு வைக்கணும். நீங்கள் உங்களோட கண்ணில் பாருங்கள், என்ன பிள்ளை இருக்கோ எப்படி இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். இந்த ஒளிவு மறைவு வந்து இருக்கப்படாது. அதாவது இன்னொரு தடவைங்க நம்பி வரும் நம்மளுடைய கடைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து அதை முன்னிட்டு வந்து எல்லாமே எப்படி எப்படி இருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன். அப்படியே கதைச்சி உள்ளே போவோமேனே, உள்ளே போய் அப்படியே முடிச்சு கொள்வோமேண்டா. கொஞ்சம் சவுண்டாக இருக்குன்னு வாகனங்கள் வரதால். ஏண்டா நம்மளுடைய கடை வந்து ரோட்டு ஓரத்தில் இருக்குது. இதோட லொக்கேஷனையும் வந்து நான் கண்டிப்பாக காட்டுவேன். அடுத்ததான் வந்து சொல்லிக்கொள்கிறேன். அடுத்த லீசிங் வந்து நம்ம போட்டு கொடுப்போம். சரியா? லீசிங் வசதிகள் எல்லாம் வந்து செய்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ரெடி காசுக்கும் எடுக்கலாம். அடுத்த ரெடி காசுக்கு எடுக்க இயலாதுன்றவங்க லீசிங் போடணுமெண்டா கண்டிப்பாக வந்து லீசிங்களை வந்து நீங்கள் போட்டுட்டு போகலாம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஐ நான் சொல்லியிருந்தேன்னா இப்போ 9 லட்சம் போயிருந்தது. இதுக்கு வந்து லீசிங் போடுறா கையில் வந்து உங்களுக்கு 4.5 இருந்தால் லீசிங் போட்டுட்டு போகலாம். சரியா? அதே போல் எல்லாத்துக்கும் வந்து அப்படி தான். இப்போ 12 லட்சம் ரூபா பைக்கு 5 இருந்தால் லீசிங் போடலாம். அப்படி 15 லட்சம் ரூபா இருக்குது ஒரு 6 இருந்தால் லீசிங் போடலாம். அப்படி அந்த இதுக்குள்ளே வந்து இருந்துச்சுன்னா லீசிங்களையும் வந்து செய்து கொள்ளலாம். லீசிங்கை வந்து நீங்கள் வந்து போட்டு உடனே வந்து பைக் எடுத்து போகலாம். அதாவது நீங்கள் வெளி மாவட்டத்துலேருந்து வாரீங்கன்னா பண்டேயிலே வந்து பைக்கை கொண்டு வரலாம். இப்போ பண்டே தேவையில்லை, பண்டேக்குள்ளேயும் அப்படி நிறைய நேரம் பிடிக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hour 3 hourக்குள்ளே வந்து இந்த வண்டியில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். சரி, அதுக்குள்ளே வந்து எல்லா ப்ரோசிங்கும் முடிஞ்சு உங்களுக்கு பைக்கை வந்து தந்துடுவாங்க கையில். அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போகலாம். லீசிங் போட்டுருவாங்க. ரெடி கேஷ் கொடுக்குறவங்கண்டா உடனே வந்து அப்படியே காசை கொடுத்தோமா பைக் எடுத்தோமா போனோமான்னு இருக்கலாம். சரியா? எல்லாமே வந்து உடனே முடிச்சு தருவாங்க அவடத்தை வச்சு. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது நம்முடைய ரசாத் மோட்டார்ஸ். இந்த பாருங்கள், அடுத்த வந்து ஒரு சூப்பர் பைக் ஒன்று இருக்குது. இலங்கையிலே வந்து ஒரு ஃபேமஸான பைக் R1 ஒன்று இருக்குஞ்சால பார்த்தீங்களா? அதாவது நம்ம ஒரு பெரிய இடத்துல இப்போ நிற்கிறோம். ஃபோன் நம்பர் சொல்கிற மாதிரி நான் கால் எடுங்க. 075 830 67 66 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் கால் எடுத்து பேசலாம். அதே போல் இன்னொரு ஃபோன் நம்பர் இருக்குது அங்கால 076 05 86 766 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற நேரம் அவங்க கண்டிப்பாக தூக்குவாங்க. ஒரு ஃபோன் இல்லைன்னா ஒரு ஃபோனுக்கு நீங்கள் கோல் எடுங்க, கண்டிப்பாக தூக்குவாங்க. அதோடு வந்து நீங்கள் நம்மளே வந்து ஒரு தொடர்பு கொள்ள வேணும். அதாவது ஆசன் ப்ரோ நாங்கள் பைக் எடுக்க நீங்களும் கண்டிப்பாக வாங்க என்று சொன்னீங்களா கண்டிப்பாக நாங்கள் வருவோம். எங்களை வந்து தொடர்பு கொள்ளணுமெண்டா எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் அடிக்கடி வந்து வீடியோக்கள் வந்து போடுவோம். அப்படி பைக் தேவையானவங்க கண்டிப்பாக கோல் எடுக்கலாம். 075 04 56 509 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் கோல் எடுக்கலாம். மறுபடியும் சொல்லிக்கொள்கிறோம். 075 04 56 50 சரியா? அந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் கோடுங்க. கோடுக்கிற நேரம் நாங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன பைக் இருக்குது, எங்களோட கைவசம் என்ன பைக் இருக்கோ அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு வந்து அதிகமாக அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் தான் பாருது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் ஃபோட்டோக்கள் அனுப்புவாங்க, என்னென்ன பைக் எங்களோட வீட்டில் இருக்குண்டு. அப்போ அந்த பைக்குகள் நீங்கள் எடுக்கணுமென்றாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவோம். ஓகேயா? ஓகே, இப்போ வந்து லொக்கேஷனை வந்து சொல்லுவோம். அதில் வாங்க.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட லொக்கேஷன் வந்து சொல்லணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து முக்கியமானது வந்து ஒரு லொக்கேஷன் தான் வேணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கல்முனை சரியா அம்பாறை மாவட்டம் அங்கால பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வாரவங்களுக்கு வந்து இந்த இருக்குது பெரிய நீலாவணை என்ற இடத்து ஹெச்என்பி பேங்க் இருக்குது பாருங்கள். அதாவது எல்லாருக்குமே அது தெரியும் இடத்து ஹெச்என்பி பேங்க் அடிக்கு வந்தியலண்டா அவடத்துலேருந்து ஒரு 10-15 மீட்டர் தூரத்துக்குள்ளே வந்து இந்தியாவில் நம்முடைய ரசாத் மோட்டோர்ஸ் அங்கே பாருங்கள் ஒரு பெருசாக ஒரு போட் ஒன்று அடித்து பக்காவாக இருக்குது. அதே போல் இந்தியாவில் மட்டக்களப்பு மாவட்டத்திலேருந்து வரவங்களுக்கு வந்து மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி அடுத்து அப்படியே தாண்டி வந்தால் கோட்டைக்கல்லாரெல்லாம் தாண்டி வந்தோம்னா இந்தியாவில் பெரிய நீலாவணை என்ற இடம் தான் பெறும். அதோடத்து வந்தீங்கன்னாலும் ஹெச்என்பி பேங்க் தான் வாங்க வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரசாத் மோட்டோர்ஸ் அதை படுத்து வந்து நின்று பார்த்தாலே தெரியும் ரசாத் மோட்டோர்ஸ். ஓகே டிஎம் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம். இனி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து நாங்கள் ஒரு காணொலி போட்டு கொண்டிருப்போம். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது பிழைகள் இருந்தால் நம்முடைய டிஎம்எஃப் ஃபேமிலியாக நினைச்சு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் பிள்ளைகள் இருந்துச்சேன்டா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆசன் ப்ரோ இது பிள்ளையாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் கதையை கொஞ்சம் திருத்தி கொள்ளுங்கள் ப்ரோ, அப்படி இப்படி ஏதாவது நீங்கள் பிள்ளை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஏண்டா இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய டிஎம்எஃப் ஃபேமிலி நம்மளுடைய உறவுகள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பிள்ளை இருந்தாலும் வந்து கீழே சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு என்னென்ன வீடியோக்களை வந்து நாங்கள் வந்து புதுசு புதுசு அப்லோட் பண்ண முயற்சிக்கிறோமோ அது எல்லாமே வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக போடுவோம். நீங்களும் வந்து உங்களுடைய ஆதரவுகளை வந்து தந்து கொண்டு இருங்க தொடர்ச்சியாக. ஓகே மறுபடியும் வந்து சொல்லிக்கொள்கிறேன், நம்மளுடைய யூடியூப்புக்கு புதுசாக வந்திருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஓகே டிஎம்எஃப் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளும். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.